அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா ஃபி குல்லி ஹீன். قال الله تعالى بشأنه لله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين صلوا عليه وسلموا سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியவர்களே, தாய்மார்களே, கண்ணியம் பொருந்திய சஜ்ஜாதாக்களே, குறிப்பாக ஃபைஸி நாயகத்தின் தவா புதல்வர் எஜமான் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இச்சபை அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் அல்லாஹுடையவர்களை பற்றியும் பேசப்பட்ட ஒரு சபை. பேசப்பட்ட சபை என்று சொன்னால் பொதுவாக நாம் ஆசார முபாரக் நபியுடைய அங்கைய அடையாளங்கள், திருமுடியாக இருக்கட்டும், நபியுடைய தாடியாக இருக்கட்டும், அவர்கள் புழங்கிய கோலையாக இருக்கட்டும், டம்ளராக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், தட்டையாக இருக்கட்டும், எத்தனையோ வஸ்துக்களை மகான்கள் தன்னுடைய சமூகத்திலே அல்லாஹ் வைத்து பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார். அதை மதிக்கின்றார்கள் மக்கள். ஏன் மதிக்கின்றார்கள் என்று சொன்னால், நபியவர்கள் புழங்கிய பொருள். அதேபோல் இந்த சபை என்பது அல்லாஹுடையவர்களால் புழங்கப்பட்ட ஒரு சபை, அனுபவிக்கப்பட்ட சபை. காலையிலிருந்து இதுவரையிலும் எத்தனையோ முரீதுகள், ஆஷிக்கின்கள் வந்து சென்றிருப்பார்கள். சுய தேவைக்காக அமர்ந்தும் இருப்பார்கள். அனுபவித்த ஒரு சபை. இந்த சபையும் ஆசார முபாரக்கில் கட்டப்பட்டது தான். இதை மதிப்பதும் அல்லாஹை மதிப்பது தான், ரசூலை மதிப்பது தான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மௌத்துடைய நேரத்திலே இத்தகைய சபைகளை அல்லாஹு தஆலா நல்ல மையத்தாக இருந்தால் அவர்களுக்கு முன்னால் காமிப்பான் என்பதாக. அந்த மையத் ஃபாசிக் ஃபாஜிராக இருந்தால், பாவிகளாக இருந்தால், அவர் கலந்து கொண்ட கெட்ட சபைகளை அல்லாஹ் காமிப்பான் என்பதாகவும் மகான்கள் ஞாபகப்படுத்துகின்றார். ஒரு கால் அல்லாஹ் இந்த சபையை நமக்கெல்லாம் காமித்தால் நம்முடைய ஈருலக வெற்றிக்கு ஒரு காரணமாக அது. காரணம், இந்த இறை சபை இருக்கின்றதே, தாங்கள் எல்லாம் எஜமான்கள் நமக்கு முன்னால் பேசினார்கள். அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி, அல்லாஹுடையவர்களை பற்றி பேசினார்கள். அதை ரசித்து ருசித்து கேட்டோம். யாரும் வெறுப்புடன் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு சூரத்திலையும் அல்லாஹு தஆலா புதிய புதிய தஜல்லியாத்துகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். ரஃபீக்கினா ஹைதுரிய ஃபைசானை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அதை ரசித்தோம், ருசித்தோம். இந்த ரசிப்பு, இந்த ரசிக்குதல் தான், இந்த ருசிக்குதல் தான் ஈமானுடைய அங்க அடையாளங்களில் கட்டப்பட்டது. காலையில் ஞாபகப்படுத்தினேன், சஜாதா அவர்கள், எஜமான் அவர்கள் அதை பற்றித்தான் சொன்னார்கள். வல்லசீன ஆமனு அஷத்த ஹுப்பல் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுக்காக கடுமையாக மஹப்பத் செய்வார். யாரை? அல்லாஹுடையவர்களை. ஏன் மஹப்பத் வைக்க வேண்டும்? உதாரணமாக, ஒரு தகப்பன் தனது பிள்ளையை நேசிக்கின்றான். காலையில் பேசப்படக்கூடிய மஜ்லிஸ் அல்ல அது, பொதுப்படையான ஒரு மஜ்லிஸ்.
தீன்களும் அமர்ந்திருந்தார்கள். அதனால் அதை தொடர்ந்து பேசவில்லை. அல்லாஹ் பேசுவதற்கும் வாய்ப்பு தரவில்லை. அல்லாஹ் தஆலா சிந்தனையை மாற்றிவிட்டான். எவ்வாறு கல்புகளை மாற்றக்கூடியவனோ சிந்தனைகளையும் அல்லாஹ் மாற்றக்கூடியவன். என்னத்தான் நாம் சிந்தித்தாலும் சரி, அல்லாஹ் டிரைவிங் பண்ணக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் திருப்பாத வரையிலும் நாம் எதையும் பேசவும் முடியாது, எதையும் சிந்திக்கவும் முடியாது, எதையும் அனுபவிக்கவும் முடியாது. ஆகவே அந்த திருமறையிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் பொழுது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுக்காக கடுமையாக நேசிப்பார்கள். ஹுப்பால் பிரியத்தால் சித்தத்தாக இருப்பார்கள். யாரை நேசிப்பார்கள்? அல்லாஹுடையவர்களை நேசிப்பார்கள். சன்மார்க்கத்தை சுமந்தவர்களை நேசிப்பார்கள். அல்லாஹ் ரசூலை சுமந்தவர்களை நேசிப்பார்கள். ஒரு நேசம் பாசம் என்பது எப்போது ஏற்படும்? ஒரு தகப்பன் தனது மகனை நேசிக்கின்றான். ஏன்? ஆராய்ச்சியாளர்கள் என்று சொன்னால் என்ன? யார்? ஹுக்கமாக்கள் என்பதாக சொல்வார்கள். மனிதனுடைய ஒவ்வொரு அங்க அடையாளத்தையும், அங்க உறுப்புகளையும், பாத்தினி உறுப்புகள், உள்ரங்க உறுப்புகளை ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு பேர் ஹுக்கமாக்கள் என்பதாக சொல்வார்கள். அதேபோல் அதற்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய மௌலாவை பற்றியும் ஆராய்ச்சி செய்தவர்களுக்கும் ஹுக்கமாக்கள், ஹுக்கமா இலாஹி என்பதாக சொல்வார்கள். அதன் அடிப்படையில் ஒரு தகப்பன் தனது மகனை நேசிக்கின்றான். ஒரு தகப்பனுடைய மடியிலே இன்னொரு மனிதன் பெற்ற பிள்ளையை இன்னொரு மடியிலே அமர்த்துகின்றான். தன்னுடைய மடியிலே ஒரு மனிதன் அமர்த்தி கொள்கிறான், உக்காத்திக்கிறான். அவ்வளோ பிரியம் வராதுங்க. தான் புள்ள உக்காந்தா எந்த அளவு பிரியம் வருமோ அந்த அளவு பிரியம் வராது. இது ஏன் இந்த பிரியம் வருது? தான் பேரன் பேத்தி மேலே உள்ள பிரியம் இன்னொரு பிள்ளைகள் மேலே வரமாட்டேது. இது மனிதனுடைய சுபாவம். இது தவறு கிடையாது. இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ஏன் தன் பிள்ளைகள் மேலே பிரியம் வருது? தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மேலே பிரியம் வருது, தனது பேத்திகள் மேலே பிரியம் வருது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு மேலே பிரிய வச்சா மாதிரி யாரும் பிரிய வைக்கல. அவ்வளோ பிரிய வச்சாங்க. அதனால் சிறு பிள்ளைகள் மேலே பிரியம் வரல. அவங்க ரசூலுல்லாஹ் கோபிப்பாங்க. உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு முன்கத்தியாச்சும்பாங்க. அதனால் சின்ன பிள்ளைகளை பார்த்தா நாம் நேசிக்கணும், அவர்களை பிரியம் வைக்கணும். ஷேக்மாருடைய சுன்னத்தை அல் அவுலியா அத்துஃபாலுல்லா, இறைநேசர்கள் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய குழந்தைகள் அவர்கள். அப்படியே திரும்பி போட்டு சொல்லுவாங்க, அல் அத்துஃபால் அவுலியாவுல்லா, குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதாக சொல்லுவாங்க. அவர்கள் பாவங்களால் எழுதப்படாதவர்கள், பட்டோலைகள் சுருட்டப்பட்டவர்கள், ஆமால் நாம விதிக்கப்படாதவர்கள். அவர்களை நேசிப்பது அவசியம் அவசியம் அவசியம். இன்றைக்கு காலையில் கூட மிஸ்கின் தஃப்சீர் ஆரம்பத்தில் ஃபஜ்ருக்கு பிறகு செய்வேன் மஸ்ஜிதில். அதில் ஞாபகப்படுத்தினேன். யார் சொல்கிற அலியுன் கர்ரமுல்லாஹ் வஜஹு என்பது ஞாபகம் சொல்கிறதாக நினைக்கிறேன். சிறு பிள்ளைகளுடைய 5 குணங்கள் இருந்தால் பெரிய மனிதர்கள் அபுதால்கள் ஆகிவிடுவார்கள் என்பதாக சொன்னாங்க. அதில் ஒரு குணம், சின்ன பிள்ளைங்க சிறார்கள் பிரிந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்று சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதே குணம் நமக்கு வந்து தனியாக சாப்பிட ஆசைப்படக்கூடாது. அதே போல் தனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, தன் அல்லாஹ்விடம் ஷிகாயை செய்ய மாட்டார்கள், முறையீடு செய்ய மாட்டார்கள். யா அல்லாஹ் ஏன் எனக்கு அப்படி அனுப்புனேன், இந்த முசீபத்தை ஏன் கொடுத்தேன் என்பதாக ஷிகாயை செய்ய மாட்டார்கள். அதே போல் கஷ்டம் வந்துச்சு, அந்த கவலையை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இதுபோல் சில அடையாளங்களை சொல்கிறார். ஆகவே யோசிக்க வேண்டும். நமது பிள்ளைகள் மேல் நமக்கு ஒரு நேசம் வருகிறது, ஒரு பாசம் வருகின்றது. ஏன்? நமது ரத்தம் அந்த பிள்ளைகளிலே ஓடுகின்றது. நமது ரத்தம் அந்த பிள்ளைகளிலே ஓடுகின்றது. நமது சதை அந்த பிள்ளைகளிலே இருக்கின்றது. நமது மாமிசம் அந்த குழந்தை செல்வங்களிலே இருக்கின்றது. யோசிக்க வேண்டும். ஆகவே தான் நாம் அவர்களை நேசிக்கின்றோம். அதே போல்
அல்லாஹ் உடையவர்களை ஏன் நேசிக்க வேண்டும்? அஹ்லுல்லாக்களை ஏன் நேசிக்க வேண்டும்? மலக்குகள் நேசிக்கின்றார்கள், கடலில் வாழக்கூடிய மீன்கள் நேசிக்கின்றது, உலமாக்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றது. என்னுடைய ஷேக் நாயம் அவர்கள் லால்பட்டே எஜமான் அவர்கள் மறைந்த நேரத்திலே காரில் அழுத வண்ணம் வந்தார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தை முன்னோக்கி சொன்னார்கள், இவர்களுடைய மறைவை கண்டு வானம் அழுகின்றது என்பதாக சொன்னார்கள். மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலமி, ஒரு ஆலிமுடைய மரணம் ஒரு உலகத்தின் மரணம் என்பதாக சொன்னார்கள். ஆகவே நாம் யாரையோ ஆலிம் என்பதாக நினைத்தோம். ஆனால் அவர்களுடைய பார்வையிலே ஆலிமாக திகழ்ந்தவர்கள் அவர்கள். அப்படி ரசித்தார்கள், அவர்களை கொண்டு பல பிரயோஜனங்களை பெற்றார்கள். ஆகவே தான் அவ்வாறு அவர்களுக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களிலிருந்து வெளிப்பட்டது. யோசிக்க வேண்டும். நாம் வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லா, அடியார்கள் விஷயத்திலே நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக. ஏன் நேசிக்க வேண்டும்? என்ன இருக்கின்றது? அல்லாஹுக்காக ஏன் நேசிக்க வேண்டும்? அஹ்லுல்லாக்களிலே என்ன இருக்கின்றது? உலமாக்களிலே என்ன இருக்கின்றது? ஃபுகஹாக்களிலே என்ன இருக்கின்றது? முஜ்தஹிதீன்களில் என்ன இருக்கின்றது? காலையில் ஹஜ்ரத் சமத் மௌலானா தவலல்லா உமரஹு அவர்கள் சொல்லும் பொழுது, என்னுடைய பாபா அவர்கள் ஜக்கரியா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்களை கடுமையாக நேசித்தால் ஹிதமத் செய்தார்கள். அவர்கள் சாப்பிடும் வரையிலும் தான் சாப்பிடவில்லை, தனது உஸ்தாது சாப்பிடும் வரையிலும் தான் சாப்பிடாமல் இருந்து அவர்களுக்கு உணவூட்டி விட்டு அவர்களை தனது காரிலே வழி அனுப்பி வைத்து விட்டு தான் அவர்கள் உண்டார்கள் என்பதாக சமத் மௌலானா ஹஜரத் அவர்கள் பெருந்தாயவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். உலமாக்களை நேசிப்பதும் ஃபுகஹாக்களை நேசிப்பதும் நல்லடியார்களை நேசிப்பதும் குறிப்பாக அல்லாஹ் உடையவர்களை நேசிப்பதும் ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை புரியாமலே நாம் நேசிக்கின்றோம். பொதுவாக முரீதுகள் ஷேக்கிடம் ஒன்று சொல்கிறோம், ஒரு தேவையை சொல்கிறோம். அந்த தேவை நிறைவேறிவிட்டால் அந்த தேவை நிறைவேறியதற்காக ஷேக்கை நேசிக்கின்றோம், நிறைவேறாவிட்டால் அவரை உதறி விடுகின்றோம். இது முரீதுடைய பலகீனத்தின் ஒரு வெளிப்பாடு, குறை சொல்ல முடியாது. இப்படித்தான் அல்லாஹுடைய விஷயத்திலும் அடியான் நடந்து கொள்கிறான். அல்லாஹ் இடத்தில் ஒன்றை கேட்கின்றான், அல்லாஹ் கொடுத்தால் இன்னும் 2 ரக்காத்து சேர்த்து தக்பீர் கட்டுகின்றான். அல்லாஹ் கொடுக்காவிட்டால் ஃபரதை கூட தொழுவதற்கு வெறுக்கின்றான். அவன் யோசிக்கின்றான், தொழுது என்ன பிரயோஜனம் என்பதாக, நோன்பு வைத்து என்ன பிரயோஜனம் என்பதாக யோசிக்கின்றான். நமது பள்ளியிலே ஒரு முஹஸ்ஸின் இருந்தார், பாங்கோதக்கூடியவர் இருந்தார், அல்லாஹ் அவரை மன்னிப்பாடாக. அவர் நோன்பு வைக்கவில்லை, நல்ல திடகார்த்தமாக இருந்தார். அவரை நான் துரத்தி விட்டேன், போகுங்கள் என்பதாக. ஏன் நோன்பு வைக்கவில்லை என்பதாக கேட்டதற்கு, ஹஜ்ரத் நான் உலகத்தில் உள்ள எல்லா நோம்பையும் வைத்து விட்டேன், ஒரு நாள் விடாமல் நோன்பு வைத்து விட்டேன், எனது குடும்பத்தை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், அதனால் இனிமேல் நோன்பே வைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹுக்கு முன்னால் சபதம் செய்து சொன்னார். அப்போ அல்லாஹ்விடமே எதிர்க்கக்கூடிய அந்த மனிதரையா நமது பள்ளியிலே வைத்துக் கொள்வது என்பதாக அனுப்பிவிட்டு நாமளும் சேர்ந்து அல்லாஹுடைய வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விடுவோம். என்னுடைய பாபா அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள், அதாவது ஒரு மோமின், ஒரு ஈமான் கொண்ட மனிதன், அவன் அமல் செய்வதன் மீது அவன் முகல்லஃப், கஷ்டம் கொடுக்கப்பட்டவன். ஆனால் ஒரு காஃபிர் அமல் செய்வதன் மீது கைர முகல்லஃப், கஷ்டம் கொடுக்கப்படாதவன். உதாரணமாக சொல்வார்கள், ஒரு டிரைவரை கார் ஓட்டுவதற்காக அழைத்து சொல்கிறோம், அவன் தொழுகாவிட்டால் நாம் குற்றவாளியாக மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை அழைத்து சொல்கிறோம் டிரைவராக, அவன் தொழுகாவிட்டால் நாம் குற்றவாளியாக கருதப்படுவோம் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே. அவனை ஏன் தொழுக சொல்லவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் என்பதாக. அதனால் தொழுகையாளியாக பார்த்து அழைத்து செல் என்பதாக கண்டிப்பார்கள், எச்சரிப்பார்கள். அதன் அடிப்படையிலே அப்போ அல்லாஹ்வுடையவர்களை நேசிப்பது எதற்காக? அவர்களில் என்ன இருந்தது, அவர்களில் என்ன மறைந்திருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஜலால் தனது திருமறையிலே ஞாபகப்படுத்தும் பொழுது
லக்கது ஜாக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபுன் முபீன் என்பதாக அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நூறு வந்தது, நூறு என்பது வந்தது என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். நூறு போனது என்பதாக எந்த ஆயத்திலும் வரவில்லை. காலையில் ஒருவர் சொன்னார் நூறு போய்விட்டது என்பதாக. பருவாச்சேரியிலே பட்டமளிப்பு நடந்தது. நூரி நாயகம் வந்தார்கள். அந்த மஜ்லிஸில் நூறு இல்லை என்பதாக சொன்னவுடன் சஜ்ஜாதாக்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டி விட்டாராம். அதாவது ஒரு எம்எல்ஏ சொல்லிவிட்டார்கள். அதற்கு கடைசியாக குழப்பங்கள் அதிகமான பிறகு ரஃபீக் ஷா சர்க்கார் அவர்கள் அந்த குழப்பத்தை அடக்குவதற்காக அந்த எம்எல்ஏவை கட்டி அணைத்து ஒரு முச்சம் கொடுத்தார்கள். உடனே அந்த ஆளின் நிலைமை கோபம் மாறி அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதாக காலையில் சமது மௌலானா அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆகவே நூறு வரத்தான் செய்யும். நூறுடைய வேலை வருதல் தான். போகுதல் என்பது நூறுடைய வேலை கிடையாது. அதே போல் அல்லாஹுடைய வேலையும் வருதல் தான். அல்லாஹுக்கு வருதல் இருக்கின்றது, வருதல் என்ற சிவத் இருக்கின்றது. ஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா. உங்களுடைய ரப்பு வருவான், மலக்கு வருவான். ரப்பு போகக்கூடிய சிவத் ரப்புக்கு கிடையாது, ரப்புக்கும் கிடையாது. ரப்புடைய முதல் மகனுக்கான முகம்மதுக்கும் கிடையாது, நூறு அவ்வளவுக்கும் கிடையாது. போகக்கூடிய சிவத் கிடையாது. ஆகவே போய் ஒளிய மாட்டார்கள், மறைய மாட்டார்கள். வந்தவர்கள் தான். எக்காலத்தை முன்னிட்டும் போகவே மாட்டார்கள். போனால் நாம் இல்லாமல் போய்விடுவோம், நாம் நமது இல்லாமல் போய்விடுவோம். நமக்கு வெளிச்சம் என்பதே இருக்காது. நாம் இந்த உலகத்திலே தெரிய மாட்டோம். ஜுஹூர் என்பது காலியாகிவிடும், இல்லாமல் போய்விடும். ஆகவே வருதலை கொண்டு தான், ஜா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தை கொண்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தை ஜொலிக்க வைக்கின்றான். ஆகவே அல்லாஹ் உடையவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகிய நாம் அவர்களிலே என்ன மறைந்திருந்தது, என்ன மறைந்து இப்பொழுதும் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரே ஒரு நூறு தான் மறைந்திருக்கின்றது. அந்த நூறுக்காக, அந்த நூறு எங்கே இருந்தது? சிருஷ்டிகள் படைக்கப்படுவதற்கு முன்னால், வானம் படைக்கப்படுவதற்கு முன்னால், பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால், இந்த அண்ட சராசர 80,000 ஆலம் 80,000 உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த நூறு எங்கே இருந்தது? அல்லாஹுடைய ஜாத்திலே இருந்தது. அல்லாஹுடைய ஜாத்திலே இருந்த நூர் இப்பொழுது வெளியிலே தெரிகின்றதே. யார் யாரை அந்த நூரை யார் யார் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஹதீஸ குதுஸியே அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ் ஹலக்கல் ஹல்க ஃபீ லுல்மத்தின், அல்லாஹ் சிருஷ்டிகளை இருளிலே படைத்தான். சும்மா ரஷ்ஷா அலைஹின் நூர, அந்த சிருஷ்டிகளின் மீது நபியுடைய நூரை அல்லாஹ் தெளித்தான். ஃபமன் அசாபஹு ஸாலிகன் நூரு, அந்த நூர் யாரை தொட்டதோ, யாரில் பட்டதோ, ஃபகத் இஹ்ததா, அவர் தான் ஹிதாயத் பெறுவார் என்பதாக. ஆகவே அல்லாஹ் தெளித்தான் அசலிலே. அந்த நூர் பட்டது ஃபைசியிலே, அந்த நூர் பட்டது ஜமாலியிலே, அந்த நூர் பட்டது ரஃபீகியிலே, அவர்களுடைய முரீதுகளிலும் பட்டது, பட்டு கொண்டே இருக்கின்றது. ஹிதாயத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். ஹிதாயத் என்பது முடியக்கூடிய வஸ்து கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. எந்த நபியாக இருக்கட்டும், எந்த வலியாக இருக்கட்டும், எந்த குத்துபாக இருக்கட்டும், நான் நேர்வழி பட்டு விட்டேன் என்பதாக சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆகவே தான் நீங்கள் சொல்வீர்கள் என்பதை அல்லாஹுக்கு தெரியும் என்பதின் காரணத்தினால் தான் 5 வக்து தொழுகையிலேயும் ஹிதாயத் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக தொழுகையிலே இஹ்தினஸ் ஸிராத்தக ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை யா அல்லாஹ் காமி அல்லாஹ் என்பதாக கேட்டுக்கொண்டே இரு. ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன? தொழுகையா, நோம்பா, ரமதானா, கியாமுல் லைலா? வேடிக்கை பாருங்கள். பின் இரவுகளிலே கியாமுல் லைல் என்பதாக ஒன்று வைத்துக்கொண்டு போன நூற்றாண்டில் அதெல்லாம் கிடையாது. கியாமுல் லைல் கிடையாது, தஹஜ்ஜுத் இருந்தது. கியாமுல் லைல் என்பதாக ஒரு ஜமாத் வைத்துக்கொண்டு சோறாக்கி கொண்டு கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு இருக்கும் ரமதானிலே. அல்லாஹ் இபாதத் செய்ய வேண்டும். பிதாத்துகள் இன்றைய காலையிலே ஹஜ்ரத் படித்தார்கள் மகானி என்ற கிதாபிலே. அதாவது வலா தௌம்ம, என்னுடைய பாபா அவர்கள் சொல்வார்கள், இமாமத்துக்கு போகாதீர்கள். அப்படியே போனால் மக்தப் மதரசா ஓதி கொடுக்க வேண்டும்.
பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் மக்தப இமாம செய்ய வேண்டுமே தவிர இமாம செய்ய போகாதீர்கள். இதை முன்னோர்கள் எழுதிவிட்டார்கள். வலா தௌம்ம வைன் மனஹூக, உங்களுக்கு 30,000 சம்பளம் கொடுத்தாலும் சரி, மனஹூக என்று சொன்னால் அள்ளி காசு கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, இமாம செய்ய போகாதீர்கள். வாசின் வைன் மனஹூக, உங்களை அந்த மக்கள் தடுத்தாலும் சரி பாங்கு சொல்ல போகுங்கள் என்பதாக ஆண்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஆகவே ஹனஃபி மذஹபின் அடிப்படையிலே இமாமத்து என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இமாமுக்கு ஒரு முஸ்தஹப் தவறிவிட்டால் எல்லா முக்ததிகளுக்கும் ஹுஸ்ரான், நஷ்டம் தான். இமாமிற்கு ஒரு முஸ்தஹப், ஒரு அஃஸல் தவறிவிட்டால், ஒரு அஹ்சன் தவறிவிட்டால், ஒரு சுன்னத் தவறிவிட்டால், ஒரு சுனன ஜவாயித் தவறிவிட்டால், ஒரு சுன்னத்தை முஅக்கதா தவறிவிட்டால் எல்லா முக்ததிகளுக்கும் ஆபத்து தான். ஆகவேத்தான் செய்யாதீர்கள் என்பதாக வலு கட்டாயமாக தள்ளப்பட்டால் செய்யுங்கள், அது தவறு கிடையாது. மேலும் சொல்கின்றார்கள், அந்த கிதாபை எழுதிய மாப்பிள்ளை லப்பி ஆலிம் சொல்கின்றார்கள், பிற்காலத்திலே கியாமத்துடைய கடைசி காலத்திலே பிதாத்கள் அதிகமாகிவிடும். இமாம செய்ய முந்துவது பிதாத் என்பதாக சொல்கின்றார்கள். இமாம செய்வதற்காக முந்துவது பிதாத் என்பதாக அந்த கிதாபிலே எழுதுகின்றார்கள். ஆகவே நாம் தீனுடைய அசல் எது என்பதை விளங்காததின் காரணத்தினால்தான் இந்த தீனை சன்மார்க்கத்தை ருசிக்காமல் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நூரை சதா தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தேடும்படி அல்லாஹ் தொழுகையிலே கடமையாக ஆக்கிவிட்டான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீமை காட்ட அல்லாஹ். என்ன சிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன? தொழுகை சிராத்தல் முஸ்தகீம் அல்லையா? நாம் நோம்பு சிராத்தல் முஸ்தகீம் அல்லையா? என்ன சிராத்தல் முஸ்தகீம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால், சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் முஹம்மதை காட்டல்லா என்பதாக சொல்கின்றார்களே. ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்க வேண்டும். அபு யஸீதுல் பிஸ்ஸாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயாரிடம் அபு யஸீத் பிஸ்ஸாமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பிறகு சொல்கின்றார்கள், யா உம்மி, என்னுடைய தாயே நான் வயதை அடைந்து விட்டேன், பாலிகாக ஆகிவிட்டேன் என்பதாக சொன்னவுடன் அந்த அம்மா கண்டிக்கின்றார்கள், என்ன பாலிகா ஆகிவிட்டாய்? நீ ஒன்றும் பாலிகா ஆகவில்லை. முகம்மதை கண்ணால் பார்த்தாயா? உடைய ஆகைய தோஜஹானை பார்த்தால் தான் நீ பாலிகா ஆக முடியும் என்பதாக சொன்னவுடன் அழுதார்கள். அத்தஹியாத்திலே அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். பல தொழுகையில் அழுது கொண்டே இருந்தார்கள். எனது அம்மா சொல்லிவிட்டார்களே, வயதை அடைந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முகம்மதை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டார்களே, அந்த முகம்மதை எப்பொழுது பார்ப்பது, எப்பொழுது வயதை அடைவது என்பதாக கதறுகின்றார்கள். ஒரு தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்பதாக சொன்ன பிறகு வீணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜரானார்கள். தாயார் சொன்ன பிறகு 2 வருட காலம் பேணுதலாக இருந்து நபியை பார்த்தார்கள். பார்த்து தாயிடம் திரும்பி போய் சொல்கின்றார்கள், யா உம்மி, எனது தாயே, இப்பொழுது தான் இந்த தொலைவிலே தான் எனது ஆகாவை நான் பார்த்தேன் என்பதாக சொன்ன பிறகு இப்பொழுது தான் நீ பாலிகாகிவிட்டாய் என்பதாக சொல்லி அந்த மகனை கட்டி அடைத்தார் என்பதாக அவருடைய சரித்திரத்திலே ஞாபகப்படுத்துகின்றார். என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். என்ன வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கை மிருக வாழ்க்கையாக செல்கின்றது. இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்தவர்கள் தான் அவுலியாக்கள், நாதாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஜலால் அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த திருவசனத்திலே வலக்கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபுன் முபீன் என்பதாக நூறு வந்தது, இன்னும் கிதாபே முபீனும் வந்தது. முபீன் என்று சொன்னால் என்ன? பயான் செய்யக்கூடியது. பயான் செய்கின்றோம். எதை பற்றி பேசுகின்றோம்? பயான் செய்யக்கூடிய கிதாப் வந்தது. எதை பற்றி விவரித்தது, எதை பற்றி பயான் செய்தது? அந்த குர்ஆன் என்று சொன்னால் அந்த நூரை பற்றி தான் சதா பேசிக்கொண்டே இருக்கின்றது. ஹர்ஃபன் பேசுகின்றது, ஹரக்கத்தன் பேசுகின்றது, சுகூனன் பேசுகின்றது, நசபன் பேசுகின்றது, ஜர்ரன் பேசுகின்றது, ரஃபான் பேசுகின்றது. ஆகவே நாம் அந்த நபியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக இத்தகைய நாதாக்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கின்றான்.
ஆகவே அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களிலே அல்லாஹுடைய கமாலாத்துகளை அல்லாஹு தாலா முஜுபலன் அல்லாஹ் வைத்து விட்டான். யார் அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்கள், யார் கமாலை நேசிக்கக்கூடியவர்கள், திறமையை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, அதாவது அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுவை நேசிப்பார்கள், ரசூலுக்காக ரசூலை நேசிப்பார்கள், அல்லாஹ் உடையவர்களை அல்லாஹ் உடையவர்களுக்காக நேசிப்பார்கள். வார் என்றால் என்ன? அல்லாஹு தாலா நாம் இந்த உலகத்திலே எத்தனையோ வஸ்துக்களை பிரியப்படுகின்றோம். ஏதோ ஒரு ஃபாயிதாவை பெறுவதற்காக, ஏதோ ஒரு ஃபாயிதாவை ஹசானி பெற்ற பிறகுதான் ஒரு மனிதன் மீது நேசம் வரும். ஒரு இஸ்திஃபாதா கிடைத்த பிறகுதான் நேசம் வரும். ஒரு உஸ்தாத் ஒரு பாடம் மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது அல்லாஹ்விட்டால் அந்த உஸ்தாதின் மீது நேசம். ஒரு ஷேக் தன் முரீதுடைய ஷக்கை சுபஹாவை ஹல்லு செய்து விட்டால் ஷேக்கின் மீது நேசம். இதெல்லாம் உண்மையான நேசம். அவர்களுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களிலே குடியிருக்கின்றான் என்பதற்காக நேசிக்க வேண்டும். இந்த நேசம் வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஜலால் எப்படியோ அல்லாஹு தாலா நம்முடைய இல்மை, நம்முடைய ஞானங்களை குறுகி கடந்தாலும் சரி, சின்ன காய்ந்த குட்டையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளங்கள் காய்ந்த குட்டையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதிலே ரஹமத்துடைய மலையை இறக்கி அல்லாஹு தாலா அதை கடலாக, அதை ஆறாக அல்லாஹ்வால் மாற்ற முடியும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆகவே அதன் அடிப்படையிலே நமக்கும் ஷேኹக்கும் மத்தியில் உண்டான நிஸ்பத்தை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஷேக் சொன்ன அவுராதுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் ஷேக்மார்கள் அந்தந்த முரீதுகளுக்கு என்னென்ன வசீஃபாக்களை தந்தார்களோ அதை கடைபிடித்தாலே போதும். அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே நிஸ்பத் இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் என்பதாக சொல்வார்கள். அதே போல அவர்களுடைய சுஹபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சஜ்ஜாதாக்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றார்கள். அவர்களை புழங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அவர்களை புழங்கிக் கொள்ள பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அவர்களை பார்ப்பதினால் நம்மிலே உண்டான மூதவித்தனத்தையும் ஷகாவத்தையும் நீக்கி அல்லாஹ் ரமதானிலே பரிசுத்தமான்களாக, அல்லாஹு தாலா மன்னிக்கப்பட்டவர்களாக, ரமதான் மன்னிப்பதற்காக வந்தது. ஆனால் ரஃபீஸா சர்க்காருடைய உருஸ் நம்மை மன்னித்த ரமதானில் நுழைய வைப்பதற்காக இந்த உருஸை அல்லாஹு தாலா முன்னாலே அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான். ஆகவே நம் அனைவர்களுக்கும் மன்னிப்பை அந்த வழியின் பொருட்டால், இங்கே வந்திருக்கக்கூடிய மகான்களின் பொருட்டால் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ذكر semua yang silma. Magana. இல்ல துவா செஞ்சவங்க ذكر செய்யலாமா? இல்ல அந்த கலாபத்துக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ذكر செய்யறேன். இல்ல ذكر செஞ்சுட்டு